தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தணிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். மெய் கடவுள் அவனை போல் மேதினியில் யார் உண்டு? மெய் கடவுள் அவனை போல் மேதினியில் யார் உண்டு? மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பின் அழகொடிரும் பிள்ளை அரவமணி கலங்களுக்கு அவதரித்த பிள்ளை. அன்னை உமை பூரிப்பின் அழகொடிரும் பிள்ளை அரவமணி கலங்களுக்கு அவதரித்த பிள்ளை. என்னாலும் தளபதியில் இளையகவர் பிள்ளை. என்னாலும் தளபதியில் இளையகவர் பிள்ளை. எளிய உணவு உடையவர்க்கு அவன் கொலைதான் இல்லை. எளிய உணவு உடையவர்க்கு அவன் கொலைதான் இல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மொழி குமரனை தாழ்பணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். என்ன நிலை? தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்த அரமா. தெய்வ மகன் அவனானம்மா. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து. தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்த அரமா. தெய்வ மகன் அவனானம்மா.
கசடரை கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லிக்கணங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனதவை தாய்மார்களுக்கும் ஒளிபெருக்கிய அருமையா மேலே பாராட்ட வேண்டிய விஷயம் தம்பி. இப்படி இருந்தா தான் நடி தொழில் செய்ய முடியும். பேர் என்னங்க தம்பி? கணக்குதான் மகா விக்னேஷ். கொஞ்சம் சிரிவேன். மகா விக்னேஷ் மேலங்கட்டையிலே பார்த்துட்டோம்யா. ஆமா, அந்த மிருதங்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் வாலிமை ஏற்றிட்டீங்கன்னா எங்களுக்கு தொழில் நல்லா பண்ணுவோம். நன்றி. திவ்யமா எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை உயமாக அளித்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மாமா சொன்னார் கும்பாபிஷேகம் ஒரே மகப்பெரிய அன்னதானம் உண்டு. இந்த நாடகத்தை ஓய்வமாக அளித்துக் கொண்டிருக்கின்ற நமது கீழப்பாறைக்குளம் திரு மோனா வெள்ளையத்தேவன் வேணா முனியம்மாள் குடும்பத்தினர் சார்பிலும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் தெள்ள தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற கணக்கி கண்டெடுத்த மகா விக்னேஷ் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் விண்ணகத்து மாமா அந்த பொன்னாட இதுக்கு போத்துறேன் தான் வந்திருக்க. மணி 11 மணி ஆச்சு. ஆமா, நான் சுருக்கிட்டு ஓடிடுவேன். இந்த நாடகத்திற்கு உண்மையிலேயே இந்த வருஷம் கொட்டக அமைப்பு அருமையான அமைப்பு. சிறப்பு அருமையான முறையில் கொட்டக அமைத்த அன்பு உள்ளங்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும். அப்படிங்களா? மாப்பிள்ள வந்து நாங்க 100 வேலை பார்த்து வைப்பீங்க. ஆமா, எதுக்கு நம்ம வேலை பார்க்கத்தான் வந்திருக்கோம். உழைப்புக்கு முஞ்சினது எது? தூக்கி பிடிக்க நான் மம்பட்டியை விட்டு வெட்டுனா சரியான வெட்டு. வாங்க வாங்க வாங்க. ஒரு வெட்டு கிடக்கு இருக்கு. இந்த நாடகத்திற்கு எங்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஊடகம் மூலமாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ஊடகம் யூடியூப் ஊடகம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஊடகம் மூலமாக உள் மூலம் வெளி மூலம் நினைச்சிடாதே. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு மாப்பிள்ளை சுதாகர் மற்றும் மாசானம் தமிழுக்கு மைகை மீடியா நமது ஊடகத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற அத்தனை நாடக கலாரசி பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்குங்க. யார் காரணம்? ஆமா, ரசிகர்களை வச்சு தான் நடிகர்கள். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஆமா, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிருவோம். என்ன காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல ரசிகனுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. உங்களை வச்சுதான் நாங்க. நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு வந்திருக்கிற நடிகர்கள் ஆர்வம் அந்த படுக்க ஆரம்பிச்சிருச்சுவாரு. அந்த தங்கச்சி இப்படி படுத்தீங்கன்னா நல்ல நாள் பொதுவாலுமா கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. எழுந்திரிச்ச இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் சிச்சுக்கா படுக்க கூடாது. மாப்பிள்ள தெரியுது அங்க பாக்க என்னென்ன முடிஞ்சிருக்கு தெரியுமா? திருச்செந்தூர்ல சஷ்டி சூரசம்காரம் முடிஞ்சு அடுத்து தெய்வீக திருமகனார் குருபூஜை முடிஞ்சு இன்னைக்கு அந்த முதகத்தோட இன்னைக்கு கும்பாபிஷேக நாடகத்தை முழிச்சிருந்து பாக்கணும். தூங்க கூடாது, வகுத்தால ஓடிடும். கண்ணு தெரியுது உங்களுக்கு? அதானே உங்க மாதிரி ஓஏபியா வாங்குறேன். மாப்பிள்ள கரெக்டா பாத்துட்டு எந்த விஷயத்திலும் என் கண்ணு நோட்டம் போய்கிட்டே இருக்கும். ஆமா, அதனால உங்களை வச்சுதான் நாடகம். இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல அன்னதானத்தை திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் அதெல்லாம் வந்து மாப்பிள்ள அன்னதானம் நாளைக்கு தானே? இன்னைக்கா? இங்க ஒரு இப்பதான் மொய்யெழுதவே ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, என்ன மாப்பிள்ள நாடகம் பார்க்க ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சரி, சில இந்த ஓஏபி கேஸ்லாம் வர. ஓஏபினா இந்த 80 to 90 வயசு அவங்க எப்படி வர முடியும்? வீட்டுல படுத்துக்கிட்டே யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, அப்படி சொல்லுங்க. பள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு? சோமாத்தூர் சுப்பிரமணியனா? இல்லங்க, அவர் இல்லையா. புரண்டி சுப்பிரமணியன் இல்ல, அவர்தான் போய் சேர்ந்துட்டாரு. முருகனுக்கு பேரு சுப்பிரமணியன். ஓ, அப்படி சொல்லுங்க. புரண்டி சுப்பிரமணியனை கொண்டதே இந்த காஞ்சனகுல ராமர் தான். ஆமா, ஆத்தாடி என்னையா சொல்ற? அவன் பழைய செட்டு. அந்த பேருக்கு பதிலதே சண்முகம், சரவணே, முருகே வந்திருக்கங்கல்ல. பால தண்டாயுத பாணி எத்தனை பேரியா முருகனுக்கு. ஆமா, இன்னைக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரிய இந்த மேடையில் மறக்க முடியாத அன்பண்ணன் தாளவாசிக்கும் கூலிச்சாமி அண்ணனை மறக்க முடியாது.
இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். மாப்பிள உண்மையிலேயே அவர் இறந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஆனால் ஞாபகம் இன்னும் எங்களோட இருக்கிறது மாதிரியே இருக்கு. அந்த அளவுல தான் இருக்கு நினைச்சு. ஆமா, உண்மையில ஒரு ஜாலி, இந்த மேடையில் அப்படியே ஜாலியான ஆளு. ஆமா, அதுக்கு அடுத்து பக்கத்துல ஒரு குழி வெட்ட சொல்லியிருக்காங்க ராமருக்கு அவண்டிய. டேய் சும்மா இருயா. இல்ல இப்படியே சொல்லி அவரை காலி பண்ணியாச்சு. மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய்யுங்க, இறப்பு தான் மெய். எல்லாரும் இறக்கத்தான் போறோம், முன்ன பின்ன ஆகும். இறக்க போனாலும் சிறக்க போகணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்ப நாடகம் பார்க்க வர்றவங்க எப்படிங்க வர்றது? நாடகம் பார்க்க வர்றவங்க உயிரோட வரணும். உயிரோட சிரிச்ச முகத்தோட அப்படி சாமியை கும்பிட்டு அப்படி நம்ம மினியாண்டி நாடகமா? ஏய் மினியாண்டி இல்ல முனியாண்டியா? முனியாண்டி எனது அன்பு தம்பி ஹார்மோனிய சக்கரவர்த்தி அவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் பார்க்க வர்றவங்க எப்படி வரும்? சிரிச்ச முகத்தோட பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கிறேன். பொண்டாட்டியை கூப்பிட்டு அப்படி சொல்லியா? வேற பொண்டாட்டியை கூப்பிட்டு உங்களுக்கு 2 ஓடம், உங்களுக்கு 2 ஓடம். கூப்பிட்டே வரலன்றுச்சு. கூப்பிட்டு எப்படி கேட்கறது தெரியுமா? ஏமா நம்ம கீழே பார்க்கலத்துல நாடகமாம்ல, ஆச்சரியத்தோட கேட்கறேன். என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்ட், யாரு சக்கு சிஞ்சா சிஞ்சா. நான் கஞ்சா சொல்ல மாட்டேன் நீ. ஆமா, இப்ப விட்டுட்டீல. யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். சரி. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே. எப்படி என்னமோ வர்றாங்க பொழுதுபோக்காண்டி. நம்ம ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி. அந்த முக்காடை எடுக்கிறையாத்த என்னத்த உன்னை வகுத்தால வாங்க மாமா. கோயிலுக்கு அங்கிட்டு பாக்குற மாப்பிள்ள அவரு இளைஞர் தானடா. நமது செட்டிகுளம் சின்னு பாண்டியன் அன்பு அவர்கள் நமது 2001 தெய்வத்துக்காக வேண்டி அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். மேலப்பாறை குளத்தைச் சேர்ந்த சி பெரியசாமி 1000, ராவண்ணா அழகு முனியாண்டி ரூபாய் 1000, கணக்கி மூவண்ணா சின்னுபாண்டியன் ரூபாய் 1000, மேலைப்பாறை குளம் நமது இது என்ன நக்குன்னு போட்டுருக்கு? உண்மைதானே? எதுக்கு கேட்டுங்க மாப்பிள்ள? ஆமா, பேரு நக்குன்னு போட்டுருக்கு மாமா. நக்கு டேய் அப்படி இல்லையா? நக்கு முனியசாமி. அப்படித்தான் உண்மை போட்டிருக்க, எழுதிருக்கியா? அப்படியா? இங்க பாருங்களேன். சரி. நக்கு முனியசாமி ரூபாய் 1000, செட்டிகுளம் வேல்சாமி முதல்கரை ரூபாய் 1000, கீழப்பாறைக்குளம் மூவேந்தர் நமது கௌசல்யா முகா இவர்கள் சார்பாக மற்றும் முகாசினி ரூபாய் 1001, நாடக உயர்தாரர் முத்து முடியம்மாள் எங்கிருந்தாலும் அத்தனை பேரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மணி 11 ஆளாச்சு. 10,001. ஆமா, 1 10 100 1000 10,001. ஸ்தானத்தை பார்க்கல. மாப்பிளைக்கு கிட்ட பாரு கொஞ்சம் க்ளோஸ். இல்ல 3 சைவர் போட்டிருக்கு மாப்பிள்ள, நான் 2 சைவர் நினைச்சிட்டேன். 10,001 அன்பளிப்பாக நமது கீழப்பாறை குளத்தை சேர்ந்த மூவேந்தர் முகா கௌசல்யா முகாசினி 10,001. சரியா? வாங்க சீக்கிரம் வாங்க. தெரியல என்ன பார்த்தா ராசாக்கா கொஞ்சம் வாங்கயா. வாங்க இந்த சொன்னவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை அவங்க சார்பா யாராச்சும் உறவினர் வந்து வாங்கிட்டு போங்க. அவங்க சார்பா எல்லாரும் கைதட்டி ஆர்வம் பண்ணுங்க. வாங்க அவங்க இல்லாட்டா அவங்க உறவினர் வாங்க வந்து வாங்கிக்கோ. $10,001 சொல்லிட்டேயா? முட்டிக்கால் கட்டாதே. அடுத்து கூடியா எல்லாரும் சொல்லியாச்சு. ஆமா சரி, இடையில வந்தாங்கன்னா அவங்க இடையில வந்த உடனே போட்டுக்கலாம். ஆமா, ஒன்றை கூட காணுமே. இனிமே தான் வருவாங்க, சாப்பிட்டு கிப்ட்டு வருவாங்க. இங்க கூட ரூபா கொடுத்துட்டாங்களே வந்தவங்க. ரூபா கொடுத்துருவாங்க. அது வர்றதுக்கு முன்ன குடும்பத்தை விருந்தாடி வந்துருப்பாங்க. கவனிச்சுக்கலாமா? நடிகர்களுக்கு எதுவும் வச்சிருக்கீங்களா? அதை போட்டு விட்டுருங்க. அதுதான் இப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் அவசரப்படுறது. இங்கே 6 மணி வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை கிடாத்திற்கையை சேர்ந்த எம்பி முருகன் அவர்களுக்கு நமது
கீழப்பாரக்குளம் கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டி சார்பாகும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மருமகன் ஆமா நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடு தாய் கிராமம் ஏனாதி கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மகன் நமது மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கீழக்காஞ்சிரங்குளத்தைச் சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் ராமர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா சம்பவத்தைச் சேர்ந்த ஏ சண்முகராஜா அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற வாங்க தம்பி வைகை மீடியா வாசானம் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது அருமையான முறையில் ஒளிபரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற மகா விக்னேஷ் இப்படி வரைக்கும் சிரிச்ச மோகன் ஸ்ரீதேவியா அதே அறியா அவரு அவர் அவர் அவரை கூப்பிடலையே நம்ம யாரு அவர் சுல்தான் பாய் சமயக்காரா வாங்க 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 மகா விக்னேஷ் ஒளிபரிக்க உரிமையாளருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது கணக்கையை சேர்ந்த மகா விக்னேஷ் ஒளிபரிக்க உரிமையாளருக்கு சட்ட வேஷ்டி ஆமா பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்க கொடுங்க நான் கூட வச்சுட்டு காலையில் கொடுக்குறேன். முடிஞ்சாமா வேற யாரும் சமயக்காரர் யாரையும் கூப்பிடணுமா வேணாம். ஆமா நீங்க என்னடா நீர்மலைக்கு போறது மாதிரி நீ கலத்திய முதல்ல போட்ட உடனே கழட்ட கூடாதியா நம்ம எல்லாம் ஒரே குரூப். ஆமா ஆமா இந்த மாலை கட்ட எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அது மல்லிகைப்பூ மாலை மாப்பிள அதனால அந்த மாலை கெட்டுனவரு சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா போட்ட உடனே கழட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? ஆமா ஆமா அப்ப விடி வரைக்கும் போடுங்க நம்ம சொல்லவா வேணும். அதுல ஒரு அதிசயத்தை பாத்தீங்களா நீங்க நானு முருகண்ணே நம்ம 3 பேரை பார்க்கையில மட்டும் புது மாப்பிள்ள மாதிரியே தெரியுது பாருங்க. சரி சரி எல்லாருமே புது மாப்பிள்ள தான். ஆமா நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை ரசிகர்களும் புது மாப்பிள்ள தான். தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை இருப்பது நன்று என்ற வள்ளுவர் சொல்லுக்கிறங்க. இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபரிக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது வைகை மீடியாவை சேர்ந்த யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது கீழப்பாரக்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை உபயமாக அளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். மங்கள வாத்தியம் முனியாண்டி உள்ள ஒரு கட்டில எல்லாம் தூக்கி போடுறான். எதுக்குடா? ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுவான். ரெடி பண்ணி வை வர்றான். ஆகையினாலே எங்களது நாடகத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் எங்களுடைய வாட்டுக்கள் உங்கள் செவியிலே கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க காலாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க காலாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சகோதரிகளே வணக்கமுங்க. பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சகோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதுங்க
கழட்டிடுவா கழட்டுங்க. நீங்க சொன்னாதான் கழட்டி. ஆமாங்க. நீங்க தான் எனக்கு முழு உதவி. ஆகையினாலே இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக வைத்திருக்கிறார்கள் என்ற காரணம் என்னண்டா, செட்டி குளத்துல நான் கொஞ்சம் இழுத்துட்டேன் என்ட்ரன்ஸ்ல. அதனால எல்லாருமே சொன்னாங்க எனக்கு போன் மூலமா, ஆமா பப்புனு கொஞ்சம் இழுத்துட்டாரு, முருகன் வர்ற டயத்துக்கு வர முடியல, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொன்னதுனால விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கீழைப்பாறைக்குளம் கிராமத்தில் இருந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சாமி, அருள்மிகு ஸ்ரீ கன்னிமாரி சுவாமி திருக்கோவில் ஜீர்ணோத்தர அஷ்டபந்தர மகா. இந்த ஜீர்ணோத்தனத்தில் நினைக்கலதே அவர் வந்துட்டாரா என்னன்னு தெரியலையே. இந்த நாரதர் மகரிஷி யார் மாப்பிள்ள வந்துருவாரியா? எந்த கும்பாபிஷேகம் நீங்க முடிச்சுட்டு போனா தான் அவர் வருவாராம். கும்பாபிஷேகத்துக்கு போய் கருடை வரும்டா காக்காயை வாங்கிட்டு போறாங்க. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக அதிவிமரிசையாக நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. நிகழும் மங்களகரமான ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் சூத்துல மச்சம். எங்க காமி நல்ல நாள் முழுதுமா என்ன வச்சா எங்க காமி உங்களுக்கு 2 வடம், உங்களுக்கு 2 வடம். 17ஆம் தேதி தான் சூத்திர மச்சமா. ஆமா 16 காலாண்டு அசிக்கு போடுவாங்களா? 14 நமது 3/11/2025 திங்கட்கிழமை காலை மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 10 மணி அளவில் மகா அன்னதானம் விமர்சையாக நடைபெற்று அன்று இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் கீழைப்பாறைக்குளம் மரியாதைக்குரிய எங்களுக்கெல்லாம் ஆமா பொழப்பு கொடுத்தது அவங்கதான். நமது மோனா வெள்ளையத்தேவன், வேணா முனியம்மாள் குடும்பத்தினர் ஓயமாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் நம்ம 10 ஊருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க பார்க்காத நடிகர் கிடையாது, நீங்க பார்க்காத வள்ளி திருமணம் கிடையாது, நீங்க பார்க்காத பவளக்கொடி கிடையாது, நீங்க பார்க்காத சத்தியவான் சாவித்திரி கிடையாது. இருந்தாலும் நடிகர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது இந்த கோமாளியின் கடமை என்கிற காரணத்தாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு செவியந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற நமது மதுரை அருகாமையில் உள்ள தேத்தாங்குளத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் எம் ரவிதரன் அவர்கள் இவர்கள் இடையில் வேலன் வேடன் விருத்தராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் தன் இனிய காலத்தால் உங்கள் செவிகள் எல்லாம் குளிர வைக்க. எப்படிங்க இவ்வளவு வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இருக்கட்டும். புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தமிழகம் எங்கள் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய குயிலிசை கோகிலவாணி பாத்திமனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் 2 அடுத்த அன்பு சகோதரி KS மல்லிகாதேவி அவர்கள் இவர்கள் மடியில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல் நாதகான போர் முரசு இன்றைக்கு நமது முக்குளத்திலே பிறந்து எத்தனையோ ஆலயங்களில் கும்பாபிஷேகத்தை நடத்தி மலேசியாவில் பெரும் கும்பாபிஷேகங்களை கலந்து கொண்டு இந்த நாடகத்துறையில் நானும் ஒரு அடிமை என்று இசை சொற்போர் அரசு உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்திய ஆவே என்று ஒத்த காலில் சப்பானியா இல்லங்க, அந்த சப்பானி கிடையாது, பிடிவாதமா இருக்காரு. யாருக்கு தெரியும்? டென்ஷன் இல்லங்க, பிடிவாதம். உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு தம்பி வேளாங்குளம் மண்ணில் பிறந்து கமுதியில் வசித்து வருகின்ற AS சத்யேந்திரன் அவர்கள் இவரை மடையில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேலக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நாடக உலகின் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற வெங்கல குரலோன் மரியாதைக்குரிய தன்னுடைய வாசிப்பாலும் தன்னுடைய குரல் வளர்த்தாலும் தமிழகம் மறுபடி வந்து கொண்டிருக்கின்ற கிடாத்திருக்கை மாநகர் 2 அடுத்த அன்பு மாப்பிள்ளை நமது கம்மா கண்ட என்ற ரயில் பாட்டு ரங்கநாதன் என்ற MB முருகன் பிகாம் டிகோப் அவர்கள் இவர்கள் ஹார்மோனியம் அன்பின்பா பணப்பந்தையிலே குடமுடையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனில்லை, பிள்ளைக்கும் மனிதனில்லை.
இருக்கின்றாலும் பலமில்லாத உலகத்தில் நான் மனிதனாக மதிக்க மாட்டானே. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. பணம் தான் முக்கியம். நல்லா சம்பாரிங்க. இன்னைக்கு நாங்கள் காலையில் வரைக்கும் முனியாண்டியை புகழுவோம். முனியாண்டி மாதிரி இப்படி ஒரு மனுஷன் கிடையாது. காரணம் என்ன? காலையில் சம்பளம் வாங்குறதுக்காக கல்லறை. ஆமாம், உண்மைதான். கல்லறை போகும் வரை சில்லறை வேணும்ட்டான். பெத்த கட்டுன பொண்டாட்டியே பணம் இருந்தாத்தான் மதிப்பா. ஆமாம், இல்லாத்தே போகுது, எதுவும் வராது. பணத்தை சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை நல்ல முறையா செலவு ஒண்ண கத்துக்கணும். சேமிச்சு செலவு ஒண்ண கத்துக்கணும். நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை வைத்து வருகின்ற மதுரை பசுமலைக்கு இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் அரசகுலம் டிவி ஜெயம் அவர்களிடம் முறையாக பயின்று இன்றைக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது நாடு ஆப்ப நாடாக இருந்தாலும் அவர் நாடு அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக விளங்கக்கூடிய ஏனாதி கண்டெடுத்த அன்பு மருமகன் என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பில் அல்தாவேலா.
சித்திரவதை இல்ல, வாசிக்கணும்ல. இது போய் சித்திரவதையா? நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு மகன் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த MM சரவணகுமார் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார். இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு செட்டப்பாக தான் இருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நிறையா ரெண்டு பேருமே வாசிப்பாங்க. ஆமாம், அந்த நாடக உலகத்திலே ஒரு செட்டப்பு அந்த காலத்துலேருந்தே. ஆமாம், நமது மம்சா எங்களுக்கெல்லாம் தெரியாது. மம்சாபுரம் KMP அப்பா, அதுக்கடுத்து TS ராஜப்பா, ஆல்ரவுண்டு ராமலிங்கம், அதுக்கடுத்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவு GV ஜெயம், சர்தாரு. ஆமாம், இடையில நாகலிங்கம் உட்காந்துருப்பாப்புல. அதுக்கடுத்து இன்னைக்கு உலகத்தில் ஜெயராசு, சரவணகுமார், அந்த பாரம்பரியம் அப்படியே வந்துகிட்டு பாருங்க. இந்த செட்டப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். குறுக்கள் வர்றாரு, வழிவிடுங்கோ அப்புன்னு வருங்க. அப்ப நீங்க சொன்னது சரிதான், ஓத மாத்தியா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. லேகியம் வாங்குறவங்க வாங்கிக்கங்க. அடுத்தபடியாக தாளத்தை சேர்க்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் காரியாபட்டி அருகாமையில் உள்ள கீழக்காஞ்சர குலத்தைச் சேர்ந்த SP ராமர் அவர்கள் இவர்களுடைய சின்சா. இசைக்கலைஞர்ல வச்சு தாங்க நடிகர். ஆமா, இன்னைக்கு ஒண்ணு மாப்பிள்ள இல்லாட்ட ராமதாஸ் நடுவில் இவங்க ரெண்டு பேத்துக்கும். ஆமா, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இவங்க தான் முழிக்குவாங்க, அடி நொறுக்கி போடுவாங்க. நன்றி நன்றி நன்றி. என்ன காரணம், நீங்க எல்லாம் வளர்த்து விட்ட கலைஞர்கள் தான் நாங்கெல்லாம். எல்லா பேரையும் சொல்லியாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, வரக்கூடிய நடிகர்கள் உங்களை வச்சுதான் நாங்க போயிருவோம். நீங்க ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் வாசிச்சுதான் நாங்க போயிருவோம் முடியும். சுவர் இல்லாம சித்திரம் இல்லைங்க. நீங்க இல்லாம நாங்க இல்ல. நான் தண்ணியை போட்டு படுத்தா நெளிவு பூதி ஆயிரும். அப்ப அதனாலதான் எங்க நெளிவு கை மாறுது. பூதினா செல்வம்னு அர்த்தம். அப்படியா? சர்வ பூதினா விளங்காதவன் அர்த்தம். இந்த பசு ஓட்டுறவனுக்கு தெரியும். நன்றி 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 நன்றி. என் பேரை சொல்லட்டுமா? பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்திருக்கோம். பொம்பளை பிள்ளை பேர சொல்லாம. ஹலோ, இங்க வாங்க.
உங்களை பத்தி உலகத்துக்கே தெரியும். சானா மூனா சூனான்னா சாதாரண ஆள் இல்ல. என்னை தெரியறதை விட எங்கள் அப்பாவை பற்றி தான் இந்த 10 ஊருக்கும் தெரியும். எங்கள் அப்பா செல்ல பிள்ளை இந்த ஏரியாவுக்கு. ஆமாம், முதல்ல நான் நாடகத்துறையில் அரங்கேற்றையில் எல்லாரும் அவர் கீழ்ராமநதி போட்டாங்க. இவன் என்னடா பப்புன்னு பாறைக்குளத்தை சேர்ந்த ஐயா இறந்துட்டாரு. இவன் சர்வ பூதியாக பேசுகிறான்டா, அசிங்கமாக பேசுகிறான், அவனை போடாதீங்க அப்படின்னு சொன்னவர் அதே வாயினால் அந்த செட்டி உல சிறுபாண்டி மேடையில் ஏறணும்னு அவரே கேட்டார், சண்முகராசாவை போடுங்கன்ட்டு. காரணம், என்னை பெற்ற தகப்பனும் தந்தையாக இருந்தேன். தாய் இல்லாமல் நாங்கள்லாம் வர முடியுமா? தகப்பன் இல்லாமல் வர முடியுமா? இந்த 10 ஊரில் மாப்பிள்ள எங்கள் அப்பா வாட்டில் சரி சுடு தண்ணி எங்கே கேட்டாலும் போட்டு அவர் வாட்டில் குடிச்சிட்டு அவர் வாட்டில் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் விஷயத்தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். நன்றி. அப்படிப்பட்ட உலகம் பூரா தெரிஞ்சாலும் உங்க பேரை சொல்லலாமா? அதானே எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க ப்ரோ, நல்ல விஷயம். இங்க பாருங்க, கடிச்சேட்டா இப்ப நான் என்னத்த மைத்தியா கடிக்கிறது? உங்க ஓரத்துல கடிச்சுக்கிறேன். டேய் சரி விடு, நான் தின்ன தண்ணி நீ தின்னுறேன். என்னைக்குமே நான் தான் தின்னாங்க. முதல்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் தெரியுதுல்ல, நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நைஸ் கேர்ள், பியூட்டிஃபுல் லேடி, நடன மங்கை, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய திண்டுக்கல்லை சேர்ந்த எம் மணிமேகலை அவர்கள் இவர்களிடையில் டான்சர் காமி. மலர் கொடுத்து கை கொடுங்க நம்ம 2 பேரும் ஓட்ட ஓட்டமா மிருதங்காரு கோவத்தை பாரு. எனக்கு ஒரு ஓட்டையை தரல. உங்க ஓட்ட நல்லா தாங்க இருக்கு. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி பரிசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு மகா விக்னேஷ் ஒளியகம், இருப்பிடம் கணக்கி. போதுங்க, அப்படி தயார், விளம்பரம் தேவையில்லை. அங்கே வாரி மிக்சர் போட லட்டை போட்டு மூணு மாதிரி முடி வச்சிருக்க. நீ இந்த பொம்பளை பிள்ளைக்கு எக்குவ வைக்காத, குழாயை வித்துருவ, ஆம்பளி பாறையும் வித்துருவேன். ஓனர் சொல்றத கேளு. அவன் மாப்பிள்ளை பாடுறான்டா, அது வேற. 2 கார் வாங்கியிருக்காருண்டா, அதில் வச்சு தான் ஏற்றிட்டு போறாரு. அது வேற டிபார்ட்மெண்ட்டு. இப்போ மிருதங்க கார் வாசிக்கிறான்டா, அது வேற டிபார்ட்மெண்ட்டு. நீங்க நினைப்பீங்க நாங்கெல்லாம் சர்வ மசக்காளிகள். மக்களுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக கொட்டக அமைப்பு இந்த வட்டாரத்திலே கிடையாது. அருமையாக 10 வண்டி மண்டுகளை அடித்து அதிலே நாடகக்காரர்களை 100 நாள் வேலை பார்க்க விட்டு சமப்படுத்தி அருமையான முறையில் 46 பொந்துகளை தோண்டி 42 கம்புகளை உண்டி 3 கடப்பார கம்பியை வச்சு நோண்டி 300 மொச்சை பயிர்களை கட்டி சிறந்த முறையில் கொட்டக அமைத்த அன்பு உள்ள கொட்டக்காரன் தான் நினைக்கிறேன். வராம நீங்க தானே?
மகா விக்னேஷ் அருமையான முறையில் கொட்டகம் அமைத்திருக்கிறார்கள். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களா வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது பசுமன் தெய்வீக திருமணார் 7வது சித்தர் குரு விஜய் விழாவை பார்த்துருப்பீங்க. ஒரே ஜகஜோதி. இந்த வருஷம் மாதிரி ஒரு திருவிழா எந்த வருஷம் கிடையாது. கடலா பொங்கிருச்சு. தெய்வீக திருமணார் 7வது சித்தர்னா சித்தர் தான். 7வது சித்தராக பிறந்த பசுமன் அருகாமையில் உள்ள சம்பகுணத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா பப்புன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி. மாப்பிள்ள பாட்டுலாம் வேணாம். மாப்பிள்ள நல்ல பொருளுக்கு விளம்ப அவரே பாட்டு போடல எனக்கு. நன்றி நன்றி. அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு மாப்பிள்ள. சரி, சைவ சாப்பாடு, அருமையான சாப்பாடு உணவளித்த நமது கீழ பாரக்குளம் இந்த ஜீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை நடத்தும் கீழப்பாறை குலக்கரத்தை சேர்ந்த கிராமத்தார்களுக்கும் நமது அன்பு தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாடக உபயதாரர்கள் மோனா வெள்ளையத்தேவன் வேணா முனியம்மாள் குடும்பத்தாருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடக அமைப்பு உண்மையிலேயே எனக்கு மிக பெருமைப்படக்கூடிய என்ன உள்ளூர் மாடு விலைக்கு போகாதும்பாங்க. இந்த வருஷம் இந்த செட்டிகுள நாடகத்தையும் இந்த வட்டாரத்தில் உள்ள நாடகத்தை பூரா எனது அன்பு தம்பி முனியாண்டி பேசுனது நாங்கள் எல்லாரும் பெருமைப்பட்டோம். எப்படி நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் வந்தனோ தம்பி, நான் அதை சொன்னது முனியாண்டிகிட்ட சொன்னது, தம்பி உன்னை எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. நமது முனியப்ப சாமி, நம்ம சினுவாண்டி சாமியும் நமது முனியப்ப சாமி கன்னிமாரி சுவாமி திருக்கோவிலுக்கு பொதுவாக சொல்கிறேன், உன்னை விரும்பக்கூடிய காலம் கண்டிப்பாக நெருங்கி விட்டது. நீ நாடகம் கண்டிப்பாக அமர்த்துவேன்னு சொன்னேன். அந்த புண்ணியம் இன்றைக்கு கிடைத்து விட்டது. எந்த நாடகமாக இருந்தாலும் நீங்கள் விரும்பக்கூடிய சங்கரதா சுவாமிகள் எழுதிய 64 நாடகம் எழுதியிருக்காரு. எந்த நாடகமாக இருந்தாலும் எனது அன்பு தம்பி KA முனியாண்டி, அது பாறைக்குளத்தைச் சேர்ந்த KA முனியாண்டி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் இல்லை, எனக்கு சாமி நாடகம் வேணுமா தம்பி நாடுங்கள். அதை மாதிரி மகமாயி, முத்தாலம்மான், நமது மதுரை பாண்டி, புது புது நாடகங்கள்லாம் வந்திருக்கு. 8 கை மாரியம்மன், 8 மசையா போட்டு செய்வாப்புல. ஆமாம், எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு தம்பி முனியாண்டிய நான் நலிவு பாச உரம் தெரியுதுரா அவனுக்கு. தம்பி முனியாண்டிய நாடுகள் சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையிருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கும் முன்னாடி 7வது சித்தர் தெய்வீக திருமணார் புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கிறோம். எதன்னானே கொட்டுங்கம்மா தங்க மகன் தேவருக்கு, நம்ம முக்குளத்து சிங்கத்துக்கு இந்த நாடெல்லாம் போற்றுகின்ற நமது தெய்வத்துக்கு இந்த உலகமெல்லாம் போற்றுகின்ற உத்தமரா தேவருக்கு வாங்க வாங்க பசுமன், வாங்க வாங்க பசுமன் வணங்குங்க தேவரே.
அடியே அமுதே வருந்தாதே. நன்றி நன்றி.